உங்கள் புதிய ஆரம்பத்தை எலிமெண்ட்ஸ் ரேசிங் பாம்ஸில் தொடங்குங்கள். கால் 7826878268. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? நிறையா விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. யார் துரோகி, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரே விஷயத்துக்கு 5 டாக்டரை பார்ப்பாங்க. 5 டாக்டரை சொல்கிற 5 மருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. 6ஆவதாக புதுசாக ஒரு பிரச்சனை உண்டு. துலாம் ராசினியர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைகள், செயல்பாடு இதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்க வேண்டியது நல்லது. உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த அடுத்த மன ஆரோக்கியம், இது ரெண்டுமே இவங்களுக்கு தேவையான தேவை. 2026 என்னமோ ஒன்று ஏதாச்சும் ஒரு இவங்களுக்கு ஏதோ ஒரு கற்பனையில் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வாக இந்த 2026 இருக்கும். ஜாயின்ட் பெயின்ஸ், அலர்ஜி, அதாவது தோல் சம்மந்தப்பட்டதில் ஒரு ப்ராப்ளம் உஷாராக பார்த்து டாக்டரை பார்த்து மஞ்சள் தண்ணியை தடவுறது, அந்த தண்ணியை தடவுறதுன்னு சுயமாக நீங்களே டாக்டர் ஆகாமல் இருக்கும். பூர்வ புண்ணியத்தில் சில தோஷங்கள் இருந்தால் அபிராமி தான் காப்பாற்றுவோம். 26 Title sponsor Elements Active Senior Living, powered by Line Dates Nut Bites and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967. IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான புத்தாண்டு பலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 2026 துலா ராசி இவர்களுக்கு நிறைய விஷயங்களில் மனசில் டக்குன்னு ஒரு விஷயம் தோணும். எனக்கு என்னமோ இன்ஸ்டண்ட்டாக தோணுச்சுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய இது. குலதெய்வம் தெரியாதவங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பக்தி சார்ந்த இவங்க எங்கே காலையில் 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறான்னு சொன்னவங்கள அப்படி மாறி எந்திரிச்சிருவாங்க. அரசியலில் பேசப்படக்கூடிய நபர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. யார் துரோகி, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறையா முதலீடு செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் பாருங்கள். ஜிடிபி அதில் கூட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி இடம் வாங்கலாம், வீடு வாங்குறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஐடி செக்டார்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழில் புதுசாக வேலையை விட்டு புதுசாக தொழில் தொடங்கலான்னு ஒரு மனசில் ஒரு ஆசை தோண ஆரம்பிச்சிடும். கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அப்போ வீடு எப்படி சார் கடன்லாம் வாங்குறது? அதெல்லாம் சரிதான். கடனுக்காக கடன் வாங்கக்கூடாது. இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. சிறிய முதலீடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆரோக்கிய நஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. ஒரே விஷயத்துக்கு 5 டாக்டரை பார்ப்பாங்க. 5 டாக்டரை சொல்கிற 5 மருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. 6ஆவதாக புதுசாக ஒரு பிரச்சனை வந்துடும். ரொம்ப கவனம் என்பது தேவை. யாரையும் நம்பி ஒரு காரியத்தை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாதிரி நிறைய கனவுகள் பலிதமாகும். நிறைய விஷயங்கள் மனசில் இப்படி தோணும். நிறையா கோசாலைக்கு போகிறது, அதே மாதிரி நிறைய சர்வீஸ் எடுத்து பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அஷ்டலக்ஷ்மி வழிபாடு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக மாறும். கண்டிப்பாக மேம். துலாம் ராசினியர்கள் 2026 பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. கோச்சாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. பட் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைகள், செயல்பாடு இதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்க வேண்டியது நல்லது. 6ஆம் அதிபதி 10ல் போய் உச்சமாகிறதுனால நிறைய பேர் கரியரை விட்டுட்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வருவாங்க. ஆனால் அங்கே குரு யாருங்கிறத பார்க்கும்போது 6ஆம் அதிபதி. அப்போ கடன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுப்பாரு. தொழிலில் கடன் வாங்குறது, ஏதோ ஒன்று வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணேன், தொழிலில் நான் விருத்தி பண்ணுறேன், சீக்கிரம் முன்னேறதுக்கான வழியை பார்க்குறேன், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் போகும். கடன் வாங்காமல் யாராலும் இருக்க முடியாது. ரொட்டேஷன் தான் லைஃப்னு ஆகிப்போச்சு. பட் இந்த கிரெடிட் கார்டு, ரொம்ப ஒரு ஃபேன்சியான கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது, ஃபினான்ஷியல் செக்டார்ஸு அந்த மாதிரிலாம் அதிகமான வட்டிக்கு கடன் வாங்குறது, போய் மாட்டிக்கிறது, வீட்டுக்கே ஆள் வர்ற அளவுக்கு கொஞ்சம் அசிங்கப்படுறது, இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு போகாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா குரு உச்சமாகும்போது எங்கே உச்சமாகிறாரோ, குரு கெட்டவராக இருக்கும்போது அங்கே அகலக்கால் வைக்க வைப்பார். அப்போது ஒரு அளவோடு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதுலேயும் கொஞ்சம் துலாம் கவனமாக இருந்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு கூடுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இந்த 2லையுமே துலாம் ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கணவனாக இருந்தால் மனைவியால் யோகம், மனைவியாக இருந்தால் கணவனால் யோகம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. வீட்டை நேர்த்தியாக வச்சுக்கிறதும், தான் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், சிம்பிளாக ரொம்ப குறைஞ்ச விலையில் ஒரு ட்ரெஸ் போட்டாலும் நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்ல பரிகாரமாக துலாமுக்கு அமையும். கண்டிப்பாக மேம். சார்
2026 துலாம் ராசி பொதுவாகவே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு மேலோட்டம் பார்த்தா நல்லா இருக்குது. உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த அடுத்து மன ஆரோக்கியம் இது ரெண்டுமே உங்களுக்கு தேவையான தேவை 2026. என்னமோ ஒன்று உலகம் கப்பல் கவுந்து போச்சான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஆச்சரியமாக இருக்கும் இந்த துளாராசி. இவங்களுக்கு சின்ன வலியாக இருந்தாலும் தாங்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வலிங்கிறது எப்போயுமே இயற்கையாகவே வந்து சதா காலமும் இவங்களுக்கு வலிங்கிறது ஏதாச்சும் ஒரு இவங்களுக்கு ஏதோ ஒரு கற்பனையில் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வாக இந்த 2026 இருக்குமா இருக்கும். அதேமாரி மேல் சம்மந்தப்பட்டது அரிப்போ ஸ்கின் டிசீஸோ அலர்ஜியோ வர்றது வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத நிகழ்வுகளில் கவனத்தை செலுத்தி அது வந்து சங்கடத்தை ஏற்படுத்தும். இதில் செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. பொதுவாக நல்லா இருக்குது. ஆனால் திடீர்னு முடிவெடுக்க வேண்டாம். அவசரப்பட்டு ஒரு முடிவுகள் எடுக்காதீங்க 2026. அது ராகுவோட நட்சத்திரம் வந்து தொழில் மாற்றம் இல்லை வேலை மாற்றத்தை கொடுக்கும். தயவு செய்து அந்த சுவாதி நட்சத்திரம் 2026 எந்த வேலையும் மாற்றிடாதீங்க. பொதுவாக வந்து தூக்கம் இல்லாத ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு ஜாமீன் போட்டு ஏதாவது சம்மந்தம் எல்லாம் செலவு பண்ணி வருமானம் அந்த கையில் இருக்க பணத்தை ஏதாச்சும் ஒரு வகையில் இவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2026 ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி விசாக நட்சத்திரம் குரு அப்போ இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது. புதுசாக நான் தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காசை கொண்டாந்து அங்கே போட்டு முதல் பண்ணிவிட்டு அந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள ஒரு முதல் போட்டால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும் முதல் எடுக்கிறதுக்கு. உடனே போட்டு உடனே எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுவே துளாராசிக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இவங்களை பொறுத்தளவுக்கு திருவாரூர் தியாகராஜர் கோவில் வழிபாடு பொதுவாகவே இந்த 2026 12 ராசிகளுமே திருவாரூர் தியாகராஜர் கோவிலுமே உத்தரகோச மகையுமே வழிபாடு பண்ணணும். எல்லா ராசிக்காரர்களும் இப்போ மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தரகோசமாக பக்கமாக இருக்கும். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு திருவாரூர் தியாகராஜர் கோவில் நல்லாயிருக்கும். இது பக்கத்தில் போய் வழிபாடு பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக 2026 உண்மையிலே கவனத்துடனும் ரொம்ப உடல் ஆரோக்கியத்துடனும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். துலாம் சுக்கிரன் ரூலர். துலா ராசிக்காரர்களுக்கு வாராகி, ஜாயின்ட் பெயின்ஸ், அலர்ஜி, அதாவது தோல் சம்மந்தப்பட்டதில் ஒரு ப்ராப்ளம் உஷாராக பார்த்துக்கணும். டாக்டரை பார்த்துக்கணும். மஞ்சள் தண்ணி தடவுறது அந்த தண்ணி தடவுறதுன்னு சுயமாக நீங்களே டாக்டர் ஆகாமல் இருக்கணும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல காரியம், நல்ல விஷயம், குடும்பத்தில் நிறைய அனுகூலம், வீடு நலம் வாசல் சந்தோஷம் எல்லாம் இருக்கும். அபிராமி அந்த அதில் 40வது பாட்டு 59வது பாட்டு 75வது பாட்டை படித்தே தீரணும். பூர்வ புண்ணியத்தில் சில தோஷங்கள் இருந்தால் அபிராமி தான் காப்பாற்றுவாள். அதே சமயம் கண்டிப்பாக 6ஆம் இடத்தில் சனி வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்கிறது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். துலாத்துக்கு உச்சம் பெற்ற ராசி சனி. அதனால் இந்த சமயத்தில் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் பாசிட்டிவ் தாட்ஸ் துலாமுக்கு இருக்கிறது நல்லது. தொழில் மாற்றங்கள், அடிமை தொழிலேருந்து தனியாக பண்ணலாமான்னு பார்க்கலாம். தைரியமாக ஆரம்பிக்கலாம். அது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களாம் துலாம் கரெக்டாக தைரியமாக எல்லாமே பண்ணால் துலாத்துக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும். நிறைய பேருக்கு தோல் கொடுக்கக்கூடிய ராசி துலாம். ஆறுதல் கொடுப்பது, தோல் கொடுப்பது, கரெக்டான முடிவுகளை மற்றவர்கள் விஷயத்தில் எடுத்து கொடுக்கறதெல்லாம் துலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஆனால் இவங்க விஷயம் வந்தாங்கன்னா பேன் ஆகிடும். ஸோ உங்கள் விஷயத்தில் பேன் இல்லாமல் மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் க்ளீனாக இருக்கிறீங்களோ அதுபோல் நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக ஆகலாம். ரொம்ப நேசிப்பாங்க. குடும்பத்தில் யாரையாவது ரொம்ப நேசிப்பாங்க. நேசிக்கிறவங்களுக்கு வந்து இவங்களே வந்து அவங்களோடு சேர்ந்து அவங்களுக்கு கஷ்டத்தெல்லாம் இவங்க கஷ்டமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கிற காலகட்டத்தில் பாசிட்டிவ் வைப்பு நிறைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு சென்றால் நல்லது. கண்டிப்பா சார். தாறுமாறு 26 டைட்டில் ஸ்பான்சர் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவ் சீனியர் லிவிங் பவர்ட் பை லைன் டேட்ஸ் நட் பைட்ஸ் and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967.